ஒளிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மனவாளனுக்கா பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று மார்கழி 19ஆம் நாள் திருவம்பாவை 19வது பாடல் பார்க்கவிருக்கிறோம். உன் கையில் பிள்ளை என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு வழங்க இருப்பவர் திருமுறை இசைமணி, தேவார இசைமணி, தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு ஆர் முருகன் ஓதுவாமுத்துகள், அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் அந்த தலத்து ஓதுவாமுத்துகள் பூபாலம் ராகத்தில் நமக்கு இந்த பாடலை வழங்கியிருக்காங்க. மிக இனிமையான குரலில். தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை சித்தாந்த செம்மல் சிவத்திரு முனைவர் வெற்று திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் திருநாகேஸ்வரம் ஐயா நமக்கு இந்த பாடலை மிக அற்புதமாக ரத்தின சுருக்கமாக விளக்கம் வழங்கியிருக்காங்க. வழக்கம் போல் நிறைவாக எம்பெருமான் தரிசனம், பாடல், விளக்கம், தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் திரு அண்ணாமலையர் அருளிய திருவம்பாவை 19வது பாடல். ராகம் பூபாலம். சிவா. திருச்சிற்றம்பலம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார். எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்ப அல்லால் தோல் சேரக்க எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்ப அல்லால் தோல் சேரக்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க
இங்கு எப்பரிசே இங்கு எப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே இங்கு எப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்களிழஞாயிறு எமக்கேயம் பாவாய் இங்கு எப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்களிழஞாயிறு எமக்கேயம் பாவாய் திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக சுவாமிகளுடைய மலர்பாதத்தை தலைமையில் கொண்டு இன்றைய 19வது பாடலை பற்றி சிந்திப்போம். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகள் முருகன் தெய்வ தமிழிசை செல்வர் முருகன் ஓதுவாமூர்த்திகள் மிக அற்புதமான இசையிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்க வேண்டும் எனும் குறிப்போடு இன்றைய பாடல் அமைந்திருக்கிறது. மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனிடத்திலே உயிர்களை அடைக்கலப் பொருளாக தம்மை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உட்கருத்தை மிக அற்புதமாக இந்த பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று மிக ஆழமான அழுத்தமான உயிர்களை இறைவனுடைய அடைக்கலம் என்று ஒப்புவிக்கிற அருமையான கருத்தை இந்த பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார். இந்த பாடலுடைய பொருள், எங்கள் பெருமானே, உன் கையில் உள்ள பிள்ளைகள் உனக்கே அடைக்கலம் என்ற சொல் பழமையானது. அந்த சொல்லை புதுப்பித்து கூற வேண்டிய அச்சம் எனக்கு தோன்றியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அதனை கேட்டு அருள்க. எங்கள் கொங்கைகள் உன் அன்பர் அல்லாதார் தோளை தழுவாது போக வேண்டும். எங்கள் கைகள் உனக்கல்லாமல் வேறு எந்த பணிகளையும் செய்யா ஒழிக. எங்கள் கண்கள் இரவும் பகலும் வேறொன்றையும் காணாது இருக்க வேண்டும் என்று 3 வேண்டுகோளை வைக்கிறார். எங்கள் தலைவனாகிய நீ எங்களுக்கு இந்த வண்ணம் அருள் புரிந்தாயானால் கதிரவன் எத்திசையில் உதித்தால் எங்களுக்கென்ன குறை என்பது இந்த பாடலின் பொருள். பெண்கள் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். மிக அற்புதமான உலகியல் செய்தியை இந்த பாடலில் நமக்கு அருள் இருக்கிறார். ஒரு பெண் தவம் இருந்தால் நல்ல கணவன் கிடைப்பார். ஒரு ஆண் நல்ல தவம் இருந்தால் நல்ல ஞானமுள்ள குழந்தைகள் பிறக்கும். நல்ல கணவன் தனக்கு அமைய வேண்டும் என்றுதான் பெண்கள் எல்லாம் மார்கழி மாத பாவை நோன்பை நோக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர் மரபு. அந்த அடிப்படையிலே பெண்களெல்லாம் தவமியற்றி பாவை நோன்பு உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். எங்கள் பெருமானே, உங்கையில் சேர்ப்பிக்கப்படும் இந்த பெண் உனக்கே அடைக்கல பொருளாவாள் என்று திருமண காலத்திலே பெண்ணை மாப்பிள்ளையிடம் ஒப்படைக்கிற வழக்கம் உண்டு. அந்த சொல்லை புதுப்பிக்கும் வாயிலாக எழுந்த என் நடுக்கத்தின் காரணமாக உமக்கு ஒரு விண்ணப்பம் செய்வோம், கேட்டருள்வாயாக என்று பெருமானிடத்திலே பெண்கள், அதாவது உயிர்கள் எல்லாம் கேட்கின்றன. என்ன கேட்கின்றன? எங்களுடைய கொங்கைகள் நின் அன்பர் அல்லாதார் தோள்களை தழுவாதிருக்க வேண்டும். எம் கைகள் எனக்கன்றி வேறு யாருக்கும் எத்தகைய தொண்டும் செய்யாதிருக்க வேண்டும். எம்முடைய கண்கள் இரவும் பகலும் நின்னையன்றி பிரிதொரு பொருளையும் காணாதிருக்க வேண்டும். இது 3 வேண்டுகோள். இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இறைவனுடைய அடியார்களையும் மனம் செய்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் என்னுடைய கண்கள் உன்னையன்றி உன் ஒரு பொருளையும் காணக்கூடாது என்றால் எப்பொழுதும் பெருமானையே நினைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோள். ஒரு பெண் இப்படிப்பட்ட உணர்வுடைய கணவனை அடைந்தால் அவள் பேரின்பம் அடைவாள். இங்கு இறைவனை தலைவனாகவும் உயிர்களை நாயகியாகவும் கொண்டு இந்த உயிராகிய பெண் தலைவனாகிய இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கிலேதான் இப்படி நீ எங்களுக்கு அருள் செய்தால் இந்த உலகத்தில் எனக்கு உயிர் தலைவனாகி நீ அருள் செய்வாய்.
அப்படி செய்தால் கதிரவன் கிழக்கே உதித்தால் என்ன, அல்லது மேற்கே உதித்தால் என்ன, வடக்கே உதித்தால் என்ன, எங்களுக்கு அதனால் நேரப்போவது ஒன்றுமில்லை. பெருமானே, இயற்கையே மாறி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. காரணம், இயற்கையின் தலைவனாகிய நீயே என்னை ஆட்கொள்கிற பொழுது இயற்கையை பற்றி எமக்கென்ன கவலை. இந்த பாடலில் பேராகிய வேண்டுதல் குறிக்கிறது. உடையானுக்கு, இறைவன் உயிர்களை உடையவன், அந்த உடையானுக்கு அறிவில் பொருள் உடைமை எனவும் அறிவு உள்ள பொருள் அடிமை எனவும் பெறப்படும். உடைமை உண்மை காப்பும் அடிமைக்கு அடைக்கல காப்பும் உரியது என்பார் பெரியோர்கள். உயிர்கள் அனைத்தும் ஆண்டவன்பால் சேர்ப்பிக்கத்தக்க அடைக்கல பொருள். அதை நினைப்பூட்டுவதே பெண்ணின் பெற்றோர்கள் திருமண காலத்தில் மருமகன்பாய் மணப்பெண்ணை நீ அடைக்கலம் என்று சொல்லி நீர் வார்த்து கொடுக்கிற பொழுது சொல்லுகிற அந்த அடைக்கல பொருள்தான் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அதை பெறுகிற மாப்பிள்ளை மணமகன் விருந்தன பெரிதும் ஓம்புதல் வேண்டும். அந்த மணமக்கள் இருவரும் ஆண்டவன் திருவடி வாழ்வு எய்துவதற்கு உரியவர்கள். அதற்கு செல்லும் வழி இல்வாழ்க்கை. அந்த நெறிக்கு துணை ஒருவருக்கு ஒருவர் ஆவார் என்று இந்த பாடலிலே, பெருமானே, உன் திருவடியை பற்றி இருக்கிற எனக்கு துணை நீதான், உன் திருவடியையே துணையாக பெற்று வருகிற எனக்கு வேண்டுகிற இந்த வேண்டுதலை அருள வேண்டும் என்று உலகில் தவம் செய்து வாழ்ந்து நல்லுணர்வு உடையவர்களே நமக்கு சுற்றமாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமைய உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வேறு துணை இல்லை என்று அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்க வேண்டும் என்று இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்வுதியேல் எங்களிலன் ஞாயிறு சூரியன் எங்கே உதித்தால் என்ன, எமக்கு ஒன்றும் நேராது என்று இந்த பாடலிலே நமக்கு அருளியுள்ளார். எனவே நல்ல தவம் செய்து சிவம் போற்றி தவமுடைய பெருவாழ்வு பெற்று பேரின்பம் அடைவோமாக.